அப்படி அவ்வளோ நம்பிக்கை வந்த ஒரு காதல் எப்படி உடைஞ்சது? நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. சடனாக கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னதே வந்து அம்மா கிட்ட தான் சார். ஏன் நீங்கள் ரொம்ப மாதிரி உடஞ்சிட்டீங்க? அவள் உடஞ்சி உட்காந்தது என்னால் பார்க்க முடியல சார். என்னால் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. திரும்பவும் பேசி அவளை மீட்டு வரத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. எப்படி தான் கொண்டு வந்தீங்க? இப்போ என்ன பண்ணீங்க? அதான் அவள் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னேன். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. நீங்கள் 2 பேர் வந்தால் தான் அவள் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுவா. கொஞ்சம் வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க. நான் கூப்பிட்டாலும் வரல. அவள் ஒரு 2 நாள் 3 நாள் கூப்பிட்டா வரல. பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க, பேசுங்க. அவன் வரத்தே கிடையாது, அவன் வேல்யூவே கிடையாது. ஒரு நல்ல பொண்ணு விடுறான்னா அவன் லைஃப்பை அவன் பார்த்துக்கிட்டோம், அவன் தான் மிஸ் பண்ணுவான், அப்படி இப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க, ஒரு 2 நாள் வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ இது ஒர்க் ஆகலைன்ன பிறகு பேசுனீங்களா? ஒர்க் ஆகாத மாதிரி பேசினேன். இல்லை, நான் வந்து செட் ஆக மாட்டேன் அவளுக்கு, நீங்கள் வந்து வேற பார்த்து நீங்கள் பொறுமையாக செஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.